நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பகுதியில் காவல்துறை விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்திருப்பது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். விசாரணை எனும் போர்வையில் அழைத்துச் சென்று 7 காவலர்கள் இணைந்து 2 நாட்களாக அடித்து துன்புறுத்தியதால் மடப்புரம் பத்ரகாளி அம்மன் கோவிலின் தற்காலிக ஊழியர் அஜித்குமார் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டி வரும் நிலையில் இது லாக்அப் மரணமோ என்ற சந்தேகத்தை எழுப்புவதாக நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தன்னையும் தன் சகோதரரையும் வண்டியில் அழைத்துச் செல்லும் போது போலீஸ் தாக்கியதாக உயிரிழந்த அஜித்குமாரின் சகோதரர் வாக்குமூலம் அளித்திருப்பது காவல்துறையில் அதிகரித்து வரும் குரூர போக்கை வெளிப்படுத்துகிறது என நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். திமுக ஆட்சியில் காவல் நிலையத்திற்கு வந்தாலே ஏழை எளியோரின் உயிர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற நிலை உருவாகியுள்ளது என நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். போலீசாரின் அராஜக போக்கிற்கு மேலும் பல உயிர்கள் பலியாகும் முன் சட்டம் ஒழுங்கை தன் நேர கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதல்வர் ஸ்டாலின் உடனடியாக இந்த விஷயத்தில் தீவிரமாக விசாரணை நடத்தி உயிரிழந்தவர்களின் இறப்புக்கு நியாயம் பெற்றுத்தர வேண்டும் என நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பகுதியில் காவல்துறை விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்திருப்பது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். விசாரணை எனும் போர்வையில் அழைத்துச் சென்று 7 காவலர்கள் இணைந்து 2 நாட்களாக அடித்து துன்புறுத்தியதால் மடப்புரம் பத்ரகாளி அம்மன் கோவிலின் தற்காலிக ஊழியர் அஜித்குமார் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டி வரும் நிலையில் இது லாக்அப் மரணமோ என்ற சந்தேகத்தை எழுப்புவதாக நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தன்னையும் தன் சகோதரரையும் வண்டியில் அழைத்துச் செல்லும் போது போலீஸ் தாக்கியதாக அஜித்குமாரின் சகோதரர் வாக்குமூலம் அளித்திருப்பது காவல்துறையில் அதிகரித்து வரும் குரூர போக்கை வெளிப்படுத்துகிறது என நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். திமுக ஆட்சியில் காவல் நிலையத்திற்கு வந்தாலே ஏழை எளியோரின் உயிர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற நிலை உருவாகியுள்ளது என நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். போலீசின் அராஜக போக்கிற்கு மேலும் பல உயிர்கள் பலியாகும் முன் சட்டம் ஒழுங்கை தன் நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதல்வர் ஸ்டாலின் உடனடியாக இந்த விஷயத்தில் தீவிர விசாரணை நடத்தி உயிரிழந்தவர்களின் இறப்பிற்கு நியாயம் பெற்றுத்தர வேண்டும் என நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பகுதியில் காவல்துறை விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்திருப்பது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். விசாரணை எனும் போர்வையில் அழைத்துச் சென்று 7 காவலர்கள் இணைந்து 2 நாட்களாக அடித்து துன்புறுத்தியதால் மடப்புரம் பத்ரகாளி அம்மன் கோவிலின் தற்காலிக ஊழியர் அஜித்குமார் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டி வரும் நிலையில் இது லாக்அப் மரணமோ என்ற சந்தேகத்தை எழுப்புவதாக நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தன்னையும் தன் சகோதரரையும் வண்டியில் அழைத்துச் செல்லும் போது போலீஸ் தாக்கியதாக உயிரிழந்த அஜித்குமாரின் சகோதரர் வாக்குமூலம் அளித்திருப்பது காவல்துறையில் அதிகரித்து வரும் குரூர போக்கை வெளிப்படுத்துகிறது என நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். திமுக ஆட்சியில் காவல் நிலையத்திற்கு வந்தாலே ஏழை எளியோருக்கு உயிர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற நிலை உருவாகியுள்ளது என நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். போலீசின் அராஜக போக்கிற்கு மேலும் பல உயிர்கள் பலியாகும் முன் சட்டம் ஒழுங்கை தன் நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதல்வர் ஸ்டாலின் உடனடியாக இந்த விஷயத்தில் தீவிர விசாரணை நடத்தி உயிரிழந்தவர்களின் இறப்பிற்கு நியாயம் பெற்றுத்தர வேண்டும் என நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தினார்.